அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்னைக்கு என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நம்ம மார்க்கெட்டோட அப்டேட், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் நேற்று டூலை பற்றின டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டூல், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட் வந்து இருக்குது. இந்த டூலை பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டூல் வந்து ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் டூல் தான், நம்மளுடைய ஓன் டூல். அதாவது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி நாம் ரெடி பண்ண டூல். இந்த ரெட் லைனாக இருக்கட்டும், இந்த க்ரீன் லைனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய இதுலேயே வந்து சில செட்டப்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதாவது ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ், எஸ்ஆர் அண்ட் டைனமிக் லெவல்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் செட்டப்ஸ் எல்லாமே இந்த டூலில் வந்து இருக்குது. இது எல்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி வந்து இந்த டூல் இது எல்லாமே நம்மளுடைய பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணால் மட்டுமே இந்த டூலை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த டூலை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் இது எவ்ரிடே 99% வந்து எமோஷனல் ஃப்ரீ ட்ரேட் மற்றும் உங்களுக்கு எவ்ரிடே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாகவே இருக்கலாம். இதில் வந்து சில செட்டப்ஸ்லாம் இருக்குது. அதாவது பை வந்தால் பை வந்து எக்ஸாக்டாக எந்த டைமில் பை பண்ணுறது, செல் வந்தால் எக்ஸாக்டாக எந்த டைமில் வந்து நம்ம செல் பண்ணுறது, பை வந்தால் உடனே நம்ம பை பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது, செல் வந்தால் இமீடியட்டாக நம்ம செல் போகாமல் அதுக்கும் ஒரு செட்டப் இருக்குது. மற்றும் இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைன்லலாம் நமக்கு மார்க்கெட் டச் ஆகும்போது ஒரு ரிவர்சலாக இருக்கும். இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனுக்கு வெளியே மார்க்கெட் வரும்போது அது ஒரு புல் பேக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டடீஸ் எல்லாமே அந்த இண்டிகேட்டரில் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் மற்றும் அந்த டூலை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு முழுமையாக தெரியணும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த டூலை பற்றின டீட்டெயில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்சைட் போகிறதுக்கான ஒரு வியூ இருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடாக இருந்தனாலேயே நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சைட் வேலையே வந்து மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10:50 இந்த டைம் தான் வந்து மார்க்கெட்டோட ஹையே. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி டைமிங் கேண்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் ஆகும். அந்த டேயோட அந்த டைமிங் கேண்டலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மற்றும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டைமிங் கேண்டில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. டைமிங் கேண்டில் வந்து நம்ம 1 டே பிஃபோரே போட்டிருந்த வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போவும் சொல்கிற மாதிரி சின்ன ஒரு இது மட்டும்தான். அதாவது டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஹை கட் ஆகும் பொழுது பை ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ட் லோ, அந்த டைமிங் கேண்டிலோட லோ கிடையாது, ரீசன்ட் லோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கம்மியான ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே தான் இப்போ பாருங்கள், நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஹை வந்து கட் ஆகலை, லோ கட் ஆகிட்டு இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக் ஏரியா. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் டவுன் சைட். இமீடியட்டாக நம்மளுடைய டவுன் சைட் நம்பர்ஸ் டார்கெட் அடிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமிங் கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா டைமிங் கேண்டில் ஃபார் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது பை ட்ரேட், லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் டவுன் சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம். பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த டைமிங் கேண்டிலோட ஹை தான், அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட ஹை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த டைமிங் கேண்டிலோட ஹை தாண்டி க்ளோஸே வைக்கல. நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து அதுக்கப்புறமாக இருந்தது. எக்ஸாக்டாக டைமிங் கேண்டிலோட லோவில் டச் ஆகிட்டு மார்க்கெட் அகைன் வந்து ஒரு டவுன்ஃபாலே இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ். இது நம்மளுடைய டூலில் வந்து இது எந்த அளவுக்கு இன்றைக்கி 5 மினிட்ஸில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய டூல். இந்த டூல் படி நமக்கு புல் பேக் ஏரியா, அதாவது மஸ்ட் ட்ரேட் ஏரியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனை தொடும் பொழுது தான் நமக்கு மஸ்ட் ட்ரேட் ஏரியா. இந்த ட்ரேடில் நீங்கள் எடுத்து இந்த லோலேயே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி. இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ வரைக்குமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். 125 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே இருந்திருப்போம். இது ஈவன் 5 மினிட்ஸில் 1 மினிட் அண்ட் டே கேண்டில் இல்லாமல் இன்னுமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு.
இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். இது எல்லாமே மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால் அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு லோவில் கட் ஆகாமல் அதுலேருந்தே வந்து அப்சைட் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது நாம் இன்னைக்கு கொடுத்த டைமிங் கேண்டிலோட ஹை கட் ஆனதுமே கிட்டத்தட்ட கட் ஆயிருந்துச்சு. நம்ம இந்த 52,553 வரைக்குமே எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு டவுன்ஃபால்லையே முடிஞ்சு அகெயின் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த லோ வந்து ஸ்டில் கட் ஆகாமல் அந்த டைமிங் கேண்டிலுக்குள்ளேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். அதான் அந்த நம்பரோட இன்ட்ராடே பவர் அப்படின்னு சொல்கிறது. அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ட்ராடேயில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஈவன் அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய டூலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டூலையுமே யூஸ் பண்ணி ஈவன் 1 மினிட்ல கூட உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய டூல் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு செல் கேண்டில் போட்ட இந்த லோ தான் நமக்கு பையிங் பிளேஸ். இந்த இடத்துல நம்ம பை பண்ணிவிட்டு இந்த லோவில் தான் நம்ம அதை ரீசன் லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும் ஒரு 5 மினிட்ஸில். ஸ்டில் நாம் வந்து இன்னுமே ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இதில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்த்தோம். ஈவன் 1 மினிட் கேண்டில் எல்லாமே இன்னுமே ஆக்குரேட்டாக இருக்கும் நம்ம எவ்ரிடே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம், நம்மளுடைய டெலகிராம் குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் இதில் போஸ்ட் பண்ணுறோம். நிஃப்டியோட லெவலாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியோட லெவலாக இருக்கட்டும், ஸ்டாக் டு ட்ரேட், டைமிங் கேண்டில், இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் எடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் காலோட ரிட்டர்ன்ஸ் இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் இருக்காங்க. நிஃப்டி எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரியான எல்லா அப்டேட்டுமே, எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி மார்னிங் கொடுத்த ஸ்டாக் டு ட்ரேடில் வந்து கன்கர் பார்த்திங்க அப்படின்னா கன்கரோட 3 மினிட்ஸ் சார்ட், அதாவது எந்த அளவுக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் கூட நம்மளுடைய டூல் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லோ கட் ஆனதுமே பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபால். அதாவது இன்ட்ராடேலேயே நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நம்ம செல் சைடில் இருந்தோம் அப்படின்னா. இது வந்து பெல்லோட 1 மினிட் சார்ட்டு. ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு டூல் வந்து 1 மினிட்ல வந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். நம்மளுடைய செல் கேண்டில் போட்டது பார்த்திங்க அப்படின்னா 15th ஜூலையில் வந்து நமக்கு செல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து செல் அடிக்க போகிறோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஆகி ரொம்பவே மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நம்மளுடைய அந்த பிளாக் அண்ட் இந்த லைன்ஸு கீழே வந்து மார்க்கெட் இருந்தாங்க. இந்த பை வந்து நமக்கு வேலிடான ஒரு பை கிடையாது. ஸ்டில் நாம நல்ல ஒரு ஃபாலில் இருப்போம். அதாவது நேத்திலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம நல்ல ஒரு ஃபாலில் வந்து நம்ம இருந்திருப்போம். ஈவன் 1 மினிட்ல கூட, அதாவது இண்டெக்ஸ்லாம் 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறதே வந்து ரொம்ப ரேர். பட் ஸ்டாக்ஸ்லேயே கூட நம்மளுடைய டூல் வந்து பர்ஃபெக்டான மொமெண்டம் வந்து பிடிக்கும். இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஃபால் வந்து நம்ம நேற்று எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் இது நிஃப்டியோட டே சார்ட்டு. இன்றைக்கி நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த நிஃப்டியோட கால் ஆப்ஷன் 24,300 கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை வந்து நம்ம எக்ஸீட் பண்ணிட்டோம். எதனால அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஹையில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம வந்து நாளைக்குமே மார்க்கெட் வந்து லீவாக இருக்கிறனால நம்ம அதாவது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம். நாளைக்கு கேப் அப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து அது நம்ம கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளுடைய பொசிஷனில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மார்க்கெட் இந்த ஹையை உடைக்கும் பொழுது மட்டுமே நம்ம ஹைக்கு ட்ரை பண்ணலாம். இந்த புல்பேக் ஏரியாவில் இருந்து நம்ம சொன்ன இந்த புல்பேக் ஏரியாவில் இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்ரலியில் இருக்கும் பொழுது ஒரு சின்னதான ஒரு ரிவர்சல் வந்து நமக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் அந்த ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 24,174 அண்ட் அதையும் உடைக்கும் பொழுது 23,985 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் மார்க்கெட் ஸ்டில் வந்து புல் சைடில் தான் இருக்காங்களே தவிர இன்னும் ஒரு ரிவர்சல் நமக்கு வரல. பட் இந்த கேண்டில் வந்து ஹையில் ஃபார்ம் ஆயிருக்கனால நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். மேபி நமக்கு டவுன்ஃபாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனெலாம் நம்ம லைட்டன் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபாலில் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய கால் ஆப்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டோம். ஒன்ஸ் இதுக்கு மேலே போகும்போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபாலையுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் புல் பேக் ஆகும்போது நம்ம நல்ல ஒரு அப்ராலி வந்து நம்ம எதிர்பார்த்துக்கலாம்.
மண்டேயோட ப்ரிடிக்ஷன் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதையுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் இந்த டேட் எல்லாமே நம்ம லைன் பண்ண டேட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த கேண்டிலோட ஹை கட் ஆகும் பொழுது தான் நல்ல ஒரு அப்ரல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லோ உடைக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்சைட் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஈவன் இந்த ஹை கூட கட் ஆகலை. இந்த ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா 53,180 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு அந்த ஹை வரல. ஈவன் இந்த லோ இருக்கிறதுனால நம்ம 51,957 வந்து நம்ம கமிங் டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். பட் ஈவன் இது ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் இருக்காங்களே தவிர பேங்க் நிஃப்டி இன்னும் நமக்கு அப் சைட் அண்ட் டவுன் சைடு போகிறதுக்கான எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லை. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 18th நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நம்ம 18th ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th ஜூலை. இதெல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். SBIN, கோஃபோர்ஜ், சாம்பல் ஃபெர்டிலைசர், LT, பஜாஜ் ஃபினான்ஸ், ABFRL, அசோக் லைலண்ட், ஆஸ்ட்ரல். இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். பேஸ்ட் ஆன் 15 minutes டைம் ஃப்ரேம் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஃபார் இன்ட்ராடேல. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து could you explain in details about timing candle and how to trade there அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அந்த டைமிங் கேண்டில் பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தோம். பட் இன்றைக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இவங்க கேட்ட ஆன்சருக்கு. டைமிங் கேண்டில் ஒன்றுமே இல்லை, அந்த 5 minutes கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை வந்து கட் ஆகும் பொழுது ஹை கட் ஆகி ஒரு க்ளோஸ் வச்சு எப்போ அந்த டைமிங் கேண்டிலோட இந்த இடத்துல ஹையில் வந்து டச் ஆகுறாங்களோ அதான் உங்களுக்கு ஒரு புல் பேக் ஏரியா. அந்த இடத்துல நீங்கள் அப் ட்ரெண்ட் கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ரீசன் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இது அப்படியே வந்து செல் சைடுக்கு உங்களுக்கு உல்ட்டாவாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் செல் கேண்டில் வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் இதை டச் ஆகும்பொழுது நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன் ஹை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செல் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இதான் அந்த டைமிங் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இது. இப்போ நாம் வந்து டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நம்ம இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த ஒரு குரூப்புமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எடுக்கிற ட்ரேட்ஸை வந்து ஓப்பன் அப்பாக சொல்ல மாட்டாங்க. கால்ஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்களே தவிர அவங்களோட அனாலிசிஸ் என்ன, அவங்க என்ன ட்ரேட் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்லி ஃபார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே நம்ம எடுக்கிற கால்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், அதாவது பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறவங்க, அது 100% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க அதை ஓப்பன் அப் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அதை வந்து வெளியுமே அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் நாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எந்த ஒரு மென்டார் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த ஒரே ஒரு டூலை வச்சு மட்டுமே நீங்கள் லைஃப் லாங் உங்களால் ப்ராஃபிட்டபுளாகவே இருக்க முடியும். அந்த டூலுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்கள் பை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஒரு டூல் மேலே உங்களால் போகவே முடியாது. நீங்கள் அந்த டூலே அடாப்ட் ஆகி எவ்ரிடே உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அது ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை கமாடிட்டியாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், எல்லா ட்ரேட்லையுமே வந்து உங்களால் அதை டூலை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நீங்கள் அதை ஃபாலோ மட்டும் தான் பண்ணணும். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. மார்க்கெட் எக்ஸாக்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடும். இந்த இடத்துலேருந்து நம்ம பை எடுக்கணும், இந்த இடத்துலேருந்து செல் எடுக்கணும், இந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுக்காமல் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நமக்கு அதில் தெளிவாக சொல்லிடும். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோ மற்ற வியூஸ்க்குமே கொண்டு போய் சேரும். அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.